யூடியூப்குள்ளேயும் ஏஐ வந்தாச்சு. எஸ், நீங்க வரையறது எல்லாமே அப்படியே மாய திரைப்படமா மாறி ரொம்ப அழகான ஆர்ட் ஒர்க்ஸையும் அண்ட் இமேஜஸையும் வந்து கிரியேட் பண்ணுது. யூடியூப்ல ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ஷார்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போங்க. அங்க பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்போ இங்க நியூக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ அப்படிங்கிற நியூவான ஃபீச்சர் வந்து குடுத்துருக்காங்க. இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த எல்லா வகையான எஃபெக்ட்ஸையும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் குடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் நீங்க டிரா பண்ணி கிரியேட் பண்ற மாரி இருக்கும். கிரியேட் யுவர் ஓன் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதே தான். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிரா பண்ணி அத வந்து கிரியேட் பண்ற மாரி இருக்கும். இன்னொன்னும் வரப்போகுது. அதாவது இப்ப அமெரிக்கால லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் இந்தியாவுக்கு வரல. வீடியோவே கிரியேட் பண்றது. இப்ப நமக்கு இமேஜ் வெர்ஷன் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்த உடனே உங்களுக்கு நான் ஜஸ்ட் சொல்லணும்னு நெனச்சேன். அதனால தான் இத ஒரு வீடியோவ கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா இல்ல பேக் கேமரா வந்து லூப்கா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கிள் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அதே மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்க ஃபேஸ் இருக்க ஆப்ஷனும் கொண்டு வந்துடலாம். இல்ல ஜஸ்ட் இமேஜ மட்டுமே லாங் பிரஸ் பண்ணி நீங்க வரைஞ்சதுக்கு அப்புறம், அத ஒரு சாங்கையோ, இல்ல உங்க வாய்ஸ் ஓவரையோ, இல்ல இதர பல ஃபில்டர்ஸையோ நீங்க ஆட் பண்ணி ஒரு வீடியோவ கிரியேட் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, தாராளமா 60 செகண்ட்ஸ்க்கு நீங்க கிரியேட் பண்ற ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லது. ஒரு இமேஜ் நீங்களே கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு டப் ஸ்மாஷ் மாரி நீங்க குடுக்குறீங்க அப்படின்னாலும், இது வந்து வொர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. யூடியூபே தான் ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து பிளாக் பண்ணாங்க. இப்ப அவங்களே குடுத்துருக்காங்களா அப்படின்னு தோணுது. பட் நல்ல விஷயம் தான். எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருக்கு. இப்படியெல்லாம் குடுத்தா கிரியேட்டிவா வந்து பல பேரும் உள்ள இறங்குவாங்க. இத ஒரு கன்டென்ட்டா வச்சுட்டு நெறைய சேனல்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். அப்படி போனவங்க எல்லாருமே இப்படி வந்தா நல்லாருக்கும். இதுல வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி நீங்க குடுத்து தான் ஆகணும். நீங்க என்ன டிரா பண்றீங்களோ அதான் வரப்போகுது. உங்க எஃபெக்ட் இதுல இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபில்டருக்கும் ஒவ்வொரு வகையான மாற்றங்கள் நடக்குது இல்லையா? அத அழகா பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து கிரியேட் பண்றப்ப நமக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. ஓ! நானா இத கிரியேட் பண்ணேன். ஓ! இந்த டிராயிங்க்கு இந்த ஸ்கெட்ச்க்கு இப்படி ஒரு மதிப்பா அப்படின்னு. நான் வந்து ஒரு புவரான டிராயிங் ஆர்டிஸ்ட் தான். என்ன விட வந்து எக்ஸ்பர்ட்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து டிரா பண்ணும்போதோ, ஸ்கெட்ச் பண்ணும்போதோ, இது வேற லெவலுக்கு மாறும். அதுவும் ஸ்டைலர்லாம் யூஸ் பண்ணோம்னா, மோஸ்ட்லி எல்லாருமே நல்லாவே டிரா பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபீச்சர் உங்களுக்கு வேணும் அப்புட்னா, நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். Play Store போங்க. ஜஸ்ட் யூடியூப வந்து அப்டேட் பண்ணுங்க. ஆல்சோ நீங்க ஒரு கிரியேட்டரா இருந்தா போதும். மோஸ்ட்லி இப்ப எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த கிரியேட்டருக்கான ஹேண்டில் வந்து குடுத்துட்டாங்க. ஸோ அதனால எல்லாருமே இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் ஒரு ட்ரை தானே. ட்ரை பண்ணி பார்த்தா ஏதாவது ஒரு ஆச்சரியம் நடந்தா மேபி மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிசயம், அற்புதம் எப்பயுமே நடக்கும். அது யாருக்கு, எப்போன்னு தான் தெரியாதே தவிர, நம்ம ட்ரை பண்ணோம்னா அது நடக்க தான் போகுது. அதுக்கு இது ஒரு வழியா இருக்கலாம் இல்லையா? ஸோ ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய பேருக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. இப்ப எல்லாருமே இது ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாத்திட்டு இருக்காங்க. நானும் வீடியோ மேக் பண்ணலாம்னு நெனச்சேன். ஆனா உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஏகப்பட்ட ஃபில்டர் ஆப்ஷன் வந்திருக்கு. ஆல்சோ எஃபெக்ட்லயே பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பல இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறது அண்ட் வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் வந்து கொலாப் பண்ணிக்கிற ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனா இந்த ஏஐ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால ஷேர் பண்றேன். இனிமே ப்ராம்ப்ட்ட வச்சு ஏஐ இமேஜ் ஜெனரேட் பண்ற ஆப்ஷனும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப அமெரிக்கால லான்ச் ஆயிருச்சு. இன்னும் நமக்கு வரல. சூன் அது வந்த உடனே நான் ஒரு வீடியோ வந்து ஸ்பெஷலா உங்களுக்காக வந்து மேக் பண்றேன். ஃபர்ஸ்ட் வீடியோக்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த வகையான டிராயிங்ஸ் வந்து மேக் பண்ணேன். ஆனா பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம டிராயிங்ஸ் என்னலாம் மாறும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அது பலவிதமான டிராயிங்ஸ் வந்து வரைய வச்சுருச்சு. எல்லாத்தையுமே மோஸ்ட்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆர்ட்டா இருக்கு. இது வந்து திரும்பவும் ரீகிரியேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டா, இத வேற யாரும் காப்பி பண்ண முடியாது. அதுவா கிரியேட் பண்றது தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.